ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த சம்மருக்கு நாங்கள் போன டூர் பற்றின வீடியோ தான் நம்ம இந்த லாகில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே ரொம்ப நாளாக இல்லை, ரொம்ப வருஷமாகவே இந்த சம்மர் டு சம்மர் எல்லாம் ட்ரிப் போவாங்க, டூர் போவாங்க. அது மாதிரி போகணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் முடித்து, காலேஜ் முடித்து, மேரேஜ் முடித்தும் 8 இயர்ஸ் ஆகிடுச்சு. பட் சொல்லிக்கிட்டே இருக்கோம், எங்கேயுமே நாங்கள் போனதே இல்லை. கிளம்புவோம், சரி இந்த இயர் போகலாம் அப்படின்னு. அப்போ எதன்னா ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் அது மாதிரி போனதே இல்லை. இந்த இயர் கண்டிப்பாக போயே ஆகணும் எங்கேனா வெளியில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறச்ச எங்கள் அம்மா வந்து, இல்லை ஆறுபடை கோவிலுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அங்கேயே நம்ம ட்ரிப் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுபடை கோவிலுக்கு தான் கிளம்பணும். ஃபேமிலி வரைக்கும் ஒரு வேன் எடுத்துகிட்டு தான் கிளம்பணும். ஸோ இந்த ட்ரிப் வந்து செம்ம என்ஜாயபிளாக சூப்பராக போச்சு. நான் அப்பப்போ அங்கங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளிப்ஸ் வீடியோஸாக எடுத்திருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கிளம்புனதுமே நாங்கள் போனது திருத்தணி முருகரை பார்க்க தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா முருகருமே மலை மேலே தான் இருக்காங்க, எக்ஸப்ட் திருச்செந்தூர் முருகரை தவிர. ஸோ அங்கேருந்து நாங்கள் அப்படியே திருத்தணி போயிட்டு முருகரை பார்த்துட்டு நைட்டு ஃபுல் ட்ராவல் பண்ணி திருப்பரங்குன்றம் வந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்தா May 10 ஹர்ஷிதாவோட பர்த்டே. ஸோ அன்றைக்கி அவளோட பர்த்டேன்றதுனால ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணும்போது எப்படி பிளான் பண்ணோன்னா, வெளியில் பசங்க பர்த்டேக்கு எங்கன்னா வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு தான் பிளான் பண்ணினோம். பட் அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா பாப்பா பர்த்டேக்கு என்னால் செலிப்ரேட் பண்ணவே முடியல. ஒரு கேக் கூட வாங்கி கட் பண்ண முடியல கடைசி வரைக்கும். அதனால் கொஞ்சம் சேடாக தான் போச்சு. வழியில் அப்படியே தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருந்தோம். ஆல்ரெடி பெரிய கோயிலுக்கு போயிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும், எப்போ பார்த்தாலுமே அது ரொம்பவே அழகாக இருக்கும். இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நானும் என் ஹஸ்பண்டும் அடிக்கடி பேசிக்கிறது என்னென்னா, நம்ம முன்னாடியே பிறந்திருக்கலாம்ல, இந்த ஜென்ரேஷன் இல்லாமல் முன்னாடியே பிறந்திருக்கலாம்ல அப்படின்னு தான் பேசிக்குவோம். ஸோ அவங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு பசங்கக்கிட்ட காமிச்சிட்டு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ப்ளஸ் இந்த 6 படை முருகர் கோயிலையும் எங்களுக்கு அவ்வளோ அற்புதமான தரிசனம் கிடச்சிச்சு. எல்லா சாமியுமே நல்லா கும்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபுல்ஃபில்டாக ரிட்டன் வந்தோம் நாங்கள். ரொம்பவே அமேசிங்காக போச்சு அந்த ஒரு 4 டேஸ் ட்ரிப்பு. இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம் வந்து ட்ரிப் பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் இயர்லி போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைங்க, நாங்களும் பிளான் பண்ணுறோம், இன்னும் எங்களால் எங்கேயுமே போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் பிளான் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் நம்ம எங்கே ட்ரிப் போகலாம் அப்படிங்கிறத இப்போத்துலேருந்தே நம்ம பிளான் பண்ணலாம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் ஆச்சு குட்டீஸ் கூட்டிகிட்டு எங்கன்னா வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னு எங்கள் ஃபேமிலியோடு பேசிகிட்டு இருக்கோம். பட் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு அந்த டைமில் அப்போ கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணுறேன். நான் போன பிளேசஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னால் எங்கெங்கே என்னென்ன கேப்சர் பண்ண முடியுமோ அது எல்லாமே கேப்சர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, அம்மா அப்பா வந்து ஒரு கோவிட் முன்னாடி காசி போயிருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு இன்னும் ராமேஸ்வரம் போகல அப்படின்னு அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரிப்பில் ராமேஸ்வரமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரம் போனோம். கோவில் போயிட்டு அந்த 22 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு, ஸோ அங்கேருந்து தனுஷ்கோடி வந்தோம். ஸோ அது தனுஷ்கோடி தான். அந்த பிளேஸில் வந்து அந்த கடைக்கோடி சம்திங் தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லுவாங்க போல். அதெல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ட்ரிப்பே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போ இப்படிலாம் போகணும் போல், லைஃப்பில் இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க. அதுதான் சரி, நான் அப்பப்போ எடுத்த கிளிப்ஸ்லாம் அவங்கக்கிட்ட ஒரு வீடியோவாக போட்டு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸ்கூலும் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வீடியோஸ் வந்து எந்த கோவில்லுமே வந்து ஃபோன் அலோடு இல்லை. அதனால ஹஸ்பண்ட் ஃபோனில் கொஞ்சம் எடுத்தது, தம்பி ஃபோனில் கொஞ்சம் எடுத்தது அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி நான் எடுத்து வீடியோஸ் எடிட் பண்ணி போட தான் லேட் ஆகிடுச்சு. நாங்கள் போன இடம் எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி இது
பழமுதிர்ச்சோலைன்னு நினைக்கிறேன். அங்க தங்கத் தேர் வந்துச்சு. பசங்க வந்து வெள்ளி ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆடினோம். எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அந்த கோவில்ல யானை பார்த்தோம். யானைனாலே ஒரு நம்மளுக்கு தனி என்ஜாய்மெண்ட்ல குட்டீஸை விட நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். அப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் நினைவிடம் போனோம். அங்கே வந்து செம்ம அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து கலாம் சாரை நேரில் பார்க்குற மாதிரியே அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் யாருன்னா அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் வந்து நாங்கள் மே 9 கிளம்புனோம். மே 13 ரிட்டர்ன் வந்தோம். மே 13 வந்து என்னோட பர்த்டே. ஸோ அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பிளான் பண்ணி 12 o'clock வந்து கேக்லாம் கட் பண்ணோம் அப்படின்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க போல் ஹஸ்பண்டும் தம்பியும். பட் அந்த ஒரு பேக்கரியில் நிறுத்திட்டு கேக் கேட்குறச்ச அவங்க கேக் இல்லை, பீஸ் கேக் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா. ஸோ அதை கொண்டு வந்து கொடுத்து விஷ் பண்ணாங்க. எனக்கு என்னோடய பர்த்டேவும் ரொம்ப அழகாக ரொம்ப வெளியில் செலிப்ரேட் பண்ணது நல்லா இருந்துச்சு. ஸோ அதை எல்லாருக்கூடையும் ரொம்ப ஹாப்பியாக கட் பண்ணிவிட்டு, எப்போவுமே என் ஹஸ்பண்ட் வந்து உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு என்கிட்ட கேட்டே தான் வாங்கி கொடுப்பாங்க. அவர் இந்த அளவுக்குலாம் பிளான் பண்ணுறாரு, வெளியிலேருந்து ஒன்று வாங்கி தராரு அப்படின்னும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு மொத்தத்தில் ரொம்ப சூப்பராக என்ஜாயபுளாக செம்மையாக போச்சு. இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இதில் எதனா தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க. நீங்களும் உங்களோட எப்படி நீங்கள் யோசிச்சிங்கங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.